Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. மசூதியை இடிச்சிட்டு கட்டினதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாரு. எப்போ பேசணுங்கிற ஒரு காலம் இருக்கு. அரசியல் நோக்கத்துல இஸ்லாமியர்களோட ஓட்டு வங்கி எனக்கு வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப பேசுறாரு. இது முடிஞ்சிட்டு இதுக்கு மேல நீங்க இதை பேசுறதுனால என்ன இருக்க போகுது? வீணா சண்டை தான் வரும், போங்க. நீங்க ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இப்போ சீக்கிரமா பிரதிஷ்டை பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாஜக மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அது அந்த அந்த பார்ட்டுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலைங்க. பிரதமர் மோடி அவர்களோட விழா மாதிரி கொண்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி தானே எதிர்கட்சிகள். இல்லை, அது மாதிரி மாநில அரசும் பல விழாக்களை தன்னுடைய விழாக்களை கொண்டுட்டு போயிட்டு இருக்கு. நாம அதை பத்தி பேசணும்னா இதையும் பேசணும். இதே இடத்துல கூப்பிட்டு என்ன உட்கார வைங்க, நான் உங்களுக்காக பெரிய ஒரு பாராட்டு மடலே திமுக எழுதிட்டு வந்து நான் உங்களை பாராட்டிட்டு போறேன். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். கட்சி பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பா போயிட்டு இருக்கு. ராமர் கோயில் தொடர்பான உதயநிதியோட பேச்சு வந்து மத கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட பேச்சுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க. என்ன காரணம்? அவர் அப்படி என்ன பேசிட்டார்? அதாவதுங்க, இது வந்து உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்த பிறகு அதன் பிறகு கட்டப்பட்டு இப்ப கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது இவர் பேசுறது எப்போ பேசணுங்கிற ஒரு காலம் இருக்கு. ஒருவேளை அப்பவே இதை வன்மையா எதிர்த்திருந்தா நீதிமன்றத்தோட தீர்ப்பை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படிங்கிறதுனால அப்ப இது குறித்து அவர் பேசல. இப்ப வந்து என்ன சொல்றாரு, நான் எந்த மதத்தையும் எல்லா மதத்தையுமே நேசிக்கிறேங்கிறாரு. அதே மாதிரி இங்க மசூதியை இடிச்சிட்டு கட்டினதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடம் அப்படிங்கிறது முழுவதுமாக அரசியல் நோக்கத்துல இஸ்லாமியர்களோட ஓட்டு வங்கி எனக்கு வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப பேசுறாரு. ஏன்னா அவர்களெல்லாம் ஏமாற்றிட்டே இருக்கிறது திமுகவோட பழக்கம். எல்லா இடங்களிலையுமே அவர்களுக்கான பல விஷயத்த வந்து சொல்லிட்டு அதை கொஞ்சம் வேற மாதிரி திருச்சி தான் செய்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது இன்றைக்கு நிறைய பேருக்கு இஸ்லாமியர்களுக்கு புரிய தொடங்கிட்டு கேள்விகளும் கேட்க தொடங்கிட்டாங்க. அந்த நிலை இன்று மாறி இருக்கு. இந்த இடத்துல இது மாதிரி ஒரு அமைச்சர் பதவியில் இருந்துக்கிட்டு எனக்கு இதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது, இப்ப ஒரு இஸ்லாமியர் அதை பார்க்கும்போது அவர்களுக்கு வேணா ஒரு சரி இவர் நமக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னு ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும், இன்னொரு பக்கம் ஒரு மதத்தினர் மீது கோபத்தையும் தூண்டும் பாருங்க. அந்த இடத்த நான் சென்சிட்டிவா பாக்குறேன். ஏன்னா நான் ஒரு அரசியல்வாதியாக, ஒரு அடுத்த தலைமுறைக்கான அரசியல்வாதியா நம்ம ரெப்ரசென்ட் ஆகும்போது நாம எதை யோசிக்கணுமோ அதை யோசிக்கணும். எங்கேயுமே நம்மளுடைய கருத்துக்களால ஒரு கலவரமோ ஒரு சண்டையோ எதையுமே தூண்டும் வகையில் அமையக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். திமுகவோட ஸ்டாண்ட் வந்து 1992 பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாலேயே அயோத்தியில் ராமர் கோயில் கட்டலாம், ஆனால் வந்து மசூதியை இடித்து வந்து அதில் கோயில் கட்டுறது தப்பு அப்படிங்கிற ஸ்டாண்டில் தான் கருணாநிதி அவர்கள் இருந்ததாக பேசியிருக்கிறாங்க. 2002 திமுக அதே ஸ்டாண்டில் தான் இருக்குது. 2024 அயோத்தியில் மசூதி இடித்த இடத்துலையே கோயில் கட்டுறாங்க. அப்போவும் நாங்கள் பழைய ஸ்டாண்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி திமுக தன்னோட கட்சி நிலைப்பாட்டை சொல்கிறாங்க. அதில் என்ன தவறு வந்துடும்? இல்லைங்க, அது கட்சி நிலைப்பாடாக நீங்கள் பார்க்குறீங்க. காலத்துக்கு தகுந்தவாறு இன்றைக்கு வந்து மக்களுடைய நிலை வந்து அரசியலால மாற்றி இருக்கார்களா அல்லது மக்களே மாறி இருக்காங்களாங்கிறதெல்லாம் தெரியல. பெரும்பாலான விஷயம் வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை தொட்டுட்டோம்னா அந்த இடத்துல நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு அரசியலை எடுக்க வேண்டாம்னு நான் சொல்றேன். சரி, ஏற்கனவே அவர்களுடைய ஸ்டாண்டு தான், அதை நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா அதை இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பணிகள் முடிஞ்சிட்டு சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பணி நடக்காத போது பேசுகிற கருத்து வேற, ஒரு பணி நிறைவடைந்த பிறகு அதை பேசும்போது அந்த இடத்துல எதுக்காக சொல்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதைத்தான் நான் குறிப்பிடுறேன். நீங்க அந்த இடத்துல வந்து நிச்சயமாக ஒரு இஸ்லாமியரா இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கோபத்தையோ ஒரு ஒரு ஏதாவது ஒரு கலவரம் செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தையோ எங்கேயாவது ஒரு இடத்துல உருவாக்கிட கூடாதுங்கிறதன் அடிப்படையில, அதுவும் நான் திரு குர்ஆன்ல இருந்து வார்த்தைகளையும் வாசகங்களையும் எடுத்து நான் எல்லா மதங்களையும் நானும் நேசிக்கிறேங்க, எல்லாரோட ஏன்னா எனக்கு வந்து நான் மக்களாக என்னுடைய சகோதர சகோதரிகளாக தான் எல்லாரையும் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது ஒரு உயிர் பலி ஏற்படக்கூடாது, ஒரு உயிர் கூட பலியாக கூடாது, இது மாதிரியான காரணங்களுக்காக நினைச்சு அந்த கன்சர்ன்லேயே தான் நான் அந்த அறிக்கையை நான் ரெடி பண்ணேன். அது வந்து உண்மையாகவே படிக்கும் போது, உங்களுக்கு நுட்பமாக படிக்கும் போது அதோட மீனிங் புரியும். நீங்க எப்ப பேசணுமோ அப்பதான் பேசணும். காலம் முடிந்த பிறகு அதை பேசும்போது அந்த இடத்துல நீங்க எதுக்காக பேசுறீங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியது எங்களோட கடமை இல்லையா? ஒரு விஷயம் முடிஞ்சு போய் நம்மளே சொல்லுவோம் சாதாரணமா பேசும்போது, இது முடிஞ்சிட்டு
இதுக்கு மேல நீங்க இதை பேசுறதுனால என்ன இருக்க போகுது, வீணா சண்டை தான் வரும் போங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? பேச்சு வழக்குல சொல்லுவோம்ல, அதைத்தான் நான் அப்படி குறிப்பிட்டிருக்கேன். இல்ல இப்போ நீங்க கோயில் கட்டுமான பணிகள் முடிஞ்சிச்சு, இந்த நேரத்துல பேசுறது தவறு அப்படின்னு சொல்றீங்க. எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கோயில் கட்டுப்பணிகளே முழுசா முடிவடையல, நீங்க ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இப்போ சீக்கிரமா பிரதிஷ்டை பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாஜக மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அது அந்த அந்த பார்ட்டுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலைங்க. ஏன்னா கட்டுமான பணிகள் நிறைய நம்ம பணிகள் முடியாது, அது ஒரு தனி அமைப்புங்க. அவங்க வந்து அரசாங்கத்தோட தொடர்புடையவர்களும் கிடையாது. அதையுமே நான் சொல்றேன். தனி அமைப்பு தான். ஆனா வந்து பிரதமர் மோடி அவர்களோட விழா மாதிரி கொண்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி தானே எதிர்க்கட்சிகள் அது மாதிரி மாநில அரசும் பல விழாக்களை தன்னுடைய விழாக்களாக கொண்டுட்டு போயிட்டு இருக்கு. நம்ம அதை பத்தி பேசணும்னா இதையும் பேசணும். இல்ல அப்படி எதுவும் பண்றது என்ன பண்றது இல்லைங்க. ஜல்லிக்கட்டுன்னு ஒண்ணு நடத்திட்டு அமைச்சர்களுக்காக நடத்தப்பட்டது மாதிரி அமைச்சரோட படம் போட்டு மோதிரம் கொடுக்கறதும் எது நடக்கலைங்க. எங்க எது நடக்கல, நம்ம திருத்தணும்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே திருத்தணும். அப்படி இருக்கும்போது இவங்கள மட்டும் சொல்லல. நான் அது சரின்னு சொல்ல வரல. வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயமா, மதம் சார்ந்தது கிடையாதுங்க. மதம் சார்ந்தது கிடையாது. தன்னுடைய பேனர் அங்க வேகமா வைக்கிறாங்கல்ல, அங்க அமைச்சர் நிக்கிறாரு, இவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க, இவருடைய நட்புல உள்ள சினிமா நடிகர்கள் சக நடிகர்கள் உட்கார்ந்து இருக்காங்க, ஆனா ஒரு அமைச்சர் நிற்கிறாரு. அதையும் நம்ம படமா பாக்குறோம். அப்ப அந்த இடத்துல கூட அவர்களுக்கு வேண்டியவர்கள் அது அவர்களுடைய விழாவாக மாற்றப்படுது. இது வந்து நீங்க சொல்ற மாதிரி திரு மோடி அவர்களுக்கு மட்டும் பொருந்தாது, இங்க உள்ளவர்களுக்கும் பொருந்தும். இங்க நடக்கக்கூடிய அரசு சம்பந்தமான விழாக்களை தங்களோட சொந்த விழாக்கள் மாதிரி செய்து கொண்டிருப்பதை நம்ம பாக்குறோம். அதுவும் தவறு தானே. ரெண்டுமே எதையும் நம்ம சரியில்லை தவறு இல்லைன்னு சொல்ற இடத்துல இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அமைப்பு கட்டமைப்பு எல்லாமே வேறு விதமாக மாறிவிட்டது. அதை நம்ம பேசணும், தனியா பேசணும், ஒரு பெரிய டாபிக் இது. இப்போ எதிர்கட்சிகள்லாம் வந்து இதுல பங்கெடுத்துக்கல அப்படிங்கிற சொல்ற விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகள் தான் அவர்களோட விருப்பங்க. அதுல நான் என்னுடைய கருத்துக்களை நான் திணிக்க முடியாது. எதிர்கட்சிகள் பங்கெடுத்துக்கல அப்படின்னு சொல்றதையோ அல்லது மற்றவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை அவங்க கருத்து சுதந்திரம் அவங்க சொல்றாங்க. அதுல என்னுடைய இன்வால்மெண்ட்லாம் நான் எதுவுமே கொடுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம பூமி அமைதியா இருக்கணுங்கிறத மட்டும்தான் நான் என் மனசு நினைக்குது. ஏன்னா அமைதி குலையிற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது, அதை நோக்கி தான் என்னுடைய மனம் வந்து ஓரளவுக்கு அந்த பக்கமே யோசிக்குதே தவிர வேற இதுல அரசியல் வாக்குக்காக நடத்துறாங்க, தேர்தல் நெருங்குது, இதெல்லாம் பல பேருடைய பல கருத்துகள். இது அவர்களுடைய கருத்துகள். சரி, அனைத்து மக்கள் அரசியல் கட்சி, இது உங்க கட்சி வந்து மக்களவை தேர்தல்ல எந்த கட்சி கூட கூட்டணியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு? நான் தெரிவிக்கிறேங்க, கண்டிப்பா தெரிவிக்கிறேன். ஆனா இப்போ வந்து நீங்க அதிமுகவோட நிலைப்பாட்டுல தான், ஒரு ஆதரவு நிலைப்பாட்டுல தான் இருக்கிறீங்க. ஆமா ஆமா. ராமர் கோயில் திறப்புக்கு நீங்க போவீங்களா அப்படின்னு சொல்லி எடப்பாடிட்ட கேட்கும்போது கால்வலி இருக்கு, பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. என்ன பாஜகவோட எதிர்ப்பு நிலையை இதுதான் காட்டுறதுக்கான ஒரு சரியான நேரமா நினைக்கிறாரா? இல்ல, அது எனக்கு அதாவது அவருக்கு கால்வலி இருக்குங்கிறது வந்து உண்மையான ஒன்று. அது வந்து பொய்யா சொல்லலை. அவங்களுக்கு ரிப்போர்ட் கூட இருக்கு. அவங்க மருத்துவர்கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்காங்க, மருத்துவர் வீட்டுக்கே வராங்க அப்படிங்கிறதெல்லாம் செய்தியாக நம்ம பரவலா பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அதுல பொய் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. கால்வலி இருக்கிறது உண்மைதான். அது இதுல அரசியலை புகுத்தணுமாங்கிறது எனக்கு தெரியல. அது நீங்க நேரடியா திரு எடப்பாடி அவர்களிடம் தான் கேட்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கால்வலி இருக்குங்கிறது உறுதிதான். நான் அதை கூட நான் உதயநிதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தாருல்ல, அதெல்லாம் நான் வன்மையாவே எதிர்க்கிறேன் உதயநிதி அவர்கள். ஆமா தவழ்ந்து போறதுனாலதான் அவருக்கு இல்ல, ஏன்னா ஒருத்தரோட உடல் ஒவ்வாமை அப்படிங்கறத வந்து அதையெல்லாம் நீங்க வந்து ஒரு இலக்காரமா பேசுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அரசியல் எந்த நிலையில இருக்கு? ஏன் தரம் தாழ்ந்து? ஏற்கனவே பேசியிருக்காங்க, எல்லாருமே பேசியிருக்காங்க. பொதுவாக அரசியல்ல ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்குவதற்கு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே திரு உதயநிதி அவர்கள் இல்ல. எல்லாமே பழைய டெக்னிக், பழைய கதை, எங்க பிரச்சனை ஏற்படுத்தலாம், அதுல எப்படி அரசியல் பண்ணலாம், அதுல எப்படி பண்ணலாம்னு அந்த பழைய முறைகளையே யாரோ சொல்லி கொடுத்து அவர் செய்து கொண்டிருக்கிறாரே தவிர ஒரு புதிய வடிவத்துல அவருடைய அரசியல் ஒரு இடத்துல கூட இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. ஏன்னா இப்ப எங்களை போன்றவருக்கெல்லாம் நாங்கள் களத்துல போராடி எங்களோட கருத்துக்களால போராடி நாங்க எங்களுக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்குறதுக்கே எங்களுக்கு பல ஆண்டுகள் தேவைப்படுது. ஆனா உங்களுக்கு நீங்க அவங்க வீட்டு வாரிசா இருக்கிறதுனால உடனடியாக ஒரு கட்சிக்குள்ள அரசியலுக்குள்ள அடியெடுத்து வச்சு 5 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து ஒரு மாநில பொறுப்புல வந்து எம்எல்ஏவாகி ஒரு மினிஸ்டர் ஆகி இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் வந்து சிறப்பு திட்ட அமலாக்கத்துறைன்னு ஒரு துறையை உருவாக்கி எந்த திட்டமாக இருந்தாலும் அது உங்க கையில தான் போய் வேற ஒப்புதல் வாங்கணுங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கீங்க. அந்த நிலையில இருக்கும் போது உங்க சிந்தனை எப்படி இருக்கணும், எப்படி நீங்க மக்களை நேசிக்கிறவரா இருக்கணும், இளைஞர்களை நோக்கி எப்படி சிந்திக்கணும், இதையெல்லாம் விடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருவருடைய கால்வலியை கூட ஒரு அசிங்கமா பேசுற அளவுக்கு ஒரு அரசியல் பண்றாருன்னா அவர் என்ன மாதிரி அரசியலை முன்னெடுக்கிறாரு? எங்க போறோம் என்ன பேசுறோன்னே தெரியாத
ஒரு அரசியல்வாதியா இருக்காரு. இப்போ நடிகர் விஜய் பத்தி அவர் வந்து அவரோட வசனம் வந்து ஆபாசமா இருக்குது, அது தரக்குறைவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டு வச்சு அவருக்கு எதிராக அவரது ரசிகர்களுக்கு எதிராலாம் தொடர்ச்சியா பேசுனீங்க. தென் மாவட்டங்கள்ல வெள்ள பாதிப்பு ஏற்படும் போது ஆளா போய் வந்து விஜய் உதவி பண்றாரு, மாணவர்களுக்கு உதவி பண்றாங்க. இது மாதிரியான சமயத்துல கூட ஏன் நீங்க ஒரு பாராட்டு தெரிவிக்கிறார்? ஏன் பாராட்டு தெரிவிக்கலன்னா நிறைய பேர் செய்திருக்காங்கல்ல. ம். பாராட்டு தெரிவிக்கிறது வந்து எனக்கு வேலை இல்லைங்க. அதே சமயம் அவர் மேல வந்து ஒரு செருப்பு வீசினாங்கங்கும் போது நான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன். இது மாதிரியான செயல்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன். இதுல அதாவது மக்கள் பணியை செய்வது எல்லாரும் செய்யறாங்க. அப்படி நான் பாராட்டணும்னா பல என்ஜிஓக்களை பாராட்ட வேண்டியிருக்கும். பல சிறிய நடிகர்கள், பல நடிகர்கள், துணை நடிகர்கள் கூட செய்தாங்க. பாராட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும்போது நான் பாராட்டுனா பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் பாராட்டணும்ல. அப்ப நான் இவரை மட்டும் போய் பாராட்ட முடியாது என்னால. அப்ப எதிர்க்கிறதா இருந்தாலும் எல்லாத்தையும் எதிர்க்கணும் தானே? எல்லாவற்றையும் தான் எதிர்த்துட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா கேட்டுங்க, என்னால் இயன்ற அளவுக்கு என் காதுபட என்னுடைய புத்திக்கு இது வந்து சமுதாயத்துக்கு சீரழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்படிங்கும் போது நான் எதிர்க்காத விஷயமே கிடையாது. ஈவன் தான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன். ஒரு மாதத்திற்கு முன்னதாக ஒரு டாஸ்மாக் கடை 10 மணிக்கு திறந்திருந்த போது தைரியமாக அது உள்ளே போய் இந்த 10 மணிக்கே பார் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நான் என்னுடைய முகநூல் நேரலையில பதிவிட்டு அதை மக்களுக்கு எடுத்து சொல்லி இங்க காவல்துறை என்ன செய்யுதுன்னு கேள்வி கேட்டேன். நாங்க வந்து களத்துல போராடிட்டு இருக்கோம். எங்களை குறை சொல்வது அப்படிங்கிறது சினிமாவை சார்ந்த ஒரு நடிகருடைய ரசிகர்களுக்கு வேண்டுமானால் அது வந்து பாவம், அவங்களுக்கு சினிமா மட்டும்தான் தெரியும். அதனால நாங்க வெளியில பார்க்கக்கூடிய வேலைகளோ அல்லது நான் போட்ட டாஸ்மாக் அகேன்ஸ்ட் வழக்கோ அதன் மூலமாக நாங்க சந்திக்கிற பிரச்சனைகளோ இதெல்லாம் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. ஸோ எல்லாமே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது இதை எதிர்க்கலையா அதை எதிர்க்கலையா நான் எதிர்க்க முடிஞ்சது எதிர்த்துட்டு இருக்கேன். இயல்பாவே வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வர படங்கள், நிறைய படங்கள்ல கத்தி குத்து, பிக் பாஸை கூட நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவ்வளவு தூரம் எதிர்த்தாங்க. அப்படி இருக்கும்போது அதுல ஒரு சமுதாய சீர்கேடு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து உங்களோட குரல் வந்து ஒரு உச்சபட்ச நடிகருக்கு எதிராக மட்டும்தான் இருக்குதா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. உங்களுடைய நீங்க சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் நிகழ்ச்சியை முதல் ஆண்டிலிருந்து முடிவு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் ராஜேஸ்வரி பிரியா தான். இன்னும் சொல்ல போனால் திரு கமலஹாசன் அவர்களும் நேரடியாகவே சொல்லிட்டேன், இந்த மாதிரியான நிகழ்ச்சியை ஏன் நடத்துறீங்க. இன்னும் ஒருபடி மேல போனா வள்ளுவர் கோட்டத்துல ஒரு போராட்டம் செய்து விட்டேன். பிக் பாஸ் போன்ற கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சி நடத்தாதீங்கன்னு போராடி இருக்கேன். ஒரு 150 பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த போராட்டத்துல. வேணா உங்கள்கிட்ட போட்டோ எவிடன்ஸ் தரேன். நீங்க எல்லாம் பார்க்கலங்கிறது தான் காரணம். இப்ப நான் வந்து ஒரு பெரிய ஸ்டார் கிடையாது, நான் சினிமா நடிகை கிடையாது, நான் வந்து ஒரு பெரிய பிரபலம் கிடையாது. சாமானியர்ல ஒருத்தர். சாமானியரால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் பிரம்மாண்டமா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்னால இயன்ற அளவுக்கு. அதை பார்க்கிறவர்கள் என்ன பாக்குறாங்க, இதை மட்டும் பாக்குறாங்க. ஏன்னா அவர்கள் பார்வை அதுல இருக்கிறதுனால. இது இப்ப பிக் பாஸ் எதிர்க்கலன்னு சொல்லுங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. நீங்க வேணா ராஜேஸ்வரி பிக் பாஸ்னாலே ராஜேஸ்வரி பிரியாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதன் பிறகு நான் எதிர்த்த பிறகு அந்த நிகழ்ச்சிக்குள்ளேயே பல மாற்றங்களை அந்த காலகட்டத்துல செய்தார் திரு கமலஹாசன் அவர்கள். அங்க வந்து ஒயிலாட்டம் அது இதுன்னு இந்த மாதிரி அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கொண்டு வந்தாரு. அதெல்லாம் ஏதோ செய்து கொண்டிருந்தார். இந்த வருடத்துக்கான நிகழ்ச்சி நான் ரொம்பவே கடுமையா எதிர்த்தேன். நீங்க வந்து அங்க என்ன நடக்குது, ஆண் பெண் இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க, அதெல்லாம் நிறைய எதிர்த்திருக்கேன். வேற சேனல்ல எல்லாம் நான் நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்துருக்கேன், எதிர்க்காமலாம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத வந்து யாரும் சொல்லி என்னால பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கிங்க. என் பார்வையில சமூகத்திற்கு சீர்கேடு அப்படின்னா என்னால எதிர்க்கிறேன், நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல நான் ரொம்பவே கரெக்டா இருக்கேன். அதற்கான வெற்றியையும் கண்டுறேன். நான் எதிர்த்தேன்னா சும்மா பேச்சுக்கு எதிர்க்கிறது இல்லை, எதிர்த்தா அதுல வெற்றி காணணும். இந்த 2 வரி நல்லா இல்லைன்னு சொன்னா அந்த 2 வரையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அதற்கான முயற்சி எடுத்து வெற்றி பெற்றிருக்கேன். அதுதான் ராஜேஸ்வரி பிரியா. சரி, ஓகே. இப்போ திமுக தமிழ்நாடு அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகளிருக்காக இலவச பேருந்து கொடுக்குறாங்க, மாதம் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ 6000 ரூபாய் வெள்ள நிவாரணம் கூட கொடுத்துருந்தாங்க. மகளிருக்காக நிறைய திட்டங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு மகளிருக்கான திட்டங்களை முன்னெடுக்கிறதுல எந்த அளவுக்கு இருக்கு, சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, மகளிருக்கான திட்டங்களா பார்க்கும் போதுங்க, நீங்க வந்து மகளிரோட ஓட்டுகளுக்காக செய்யற மாதிரி தான் என்னை போன்றவருக்கு தோணும். ஏன்னா நீங்க சொல்ற இலவச பேருந்து யாரும் அவ்வளவா கேட்கல. இன்னைக்கு வந்து சரியான நேரத்துல அரசு பேருந்துகளை இயக்கி எல்லாருக்கும் பயனளிக்கிற வகையில இருந்தாலே போதுமானதாக இருக்கும்னு எல்லாருடைய கருத்து, பரவலான கருத்து. இதை வந்து பயன்படுத்துபவருக்கு பயனுள்ளதுதான், பயனற்றதுன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா பெண்கள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக கொடுக்குறோம். அவர்கள் சொல்ல
சொல்லக்கூடிய காரணங்களே பெண்களை இன்னும் பின்னோக்கி இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து இன்னுமே முன்னேறாத சமூகத்துல வாழ்ற மாதிரியுமான ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய வகைகளை அவங்களுக்கான உரிமை அவங்களுக்கானதெல்லாம் செய்யும். அதற்கு பதிலாக நிறைய தொழில் தொடங்குவதற்கான நிறைய வாய்ப்புகளை உருவாக்கலாம். இப்ப இலவச பேருந்து அப்படிங்கிறத விட நிறைய அவங்க தொழில் முனைவோர் ஆவதற்கான நிறைய வாய்ப்புகள் அதற்கான உதவியும் அவங்க இல்ல. பண்றாங்க. ஏன்னா அதை அவங்க செய்யல. நல்லா கேட்டுக்குங்க, நான் வந்து களத்துல இருக்கேன். இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக நீங்க தொழில் முனைவரா மாறணும்னு சொல்லி பிரைவேட் ஃபைனான்ஸ் மூலமாக வழங்கப்படுகிற தொகை அப்படிங்கிறது அவங்க தொழில் முனைவர் தொழில் எதுவுமே அவங்க முனையல. எந்த பிஸ்னஸும் அந்த பணத்தை வச்சு பண்ணலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கடனை அடைக்கிறதுக்கோ அல்லது பள்ளிக்கோ கல்லூரிக்கோ கட்டின ஃபீஸை கட்டுறதுக்கோ கடனை வாங்கியிருப்பாங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்கோ பயன்படுத்துகிறாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்குறாங்க. மேலும் மேலும் பல சுமைகளை தாங்கி இன்னைக்கு பல இடத்துல கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கணவன்மார்கள் குடிக்கு அடிமையாகி குடி நோயாளிகளாக மாறிட்டாங்க. அவர்களை நம்பி அந்த கடனை கொடுக்க முடியல. அவங்க சம்பாரிச்சிட்டு வர்றது வீட்டுக்கு வர மாட்டேங்குது, டாஸ்மாகுக்கு போயிடுது. அப்படிங்கிறதுனால அந்த பெண்கள் சொல்லனா துயரத்தில் இருக்காங்க. அந்த கடன் வசூலிப்பவர்கள் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அவர்களை தவறாக பெண்களை தவறாக பயன்படுத்துகிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையான நிலவரம். நீங்க தொழில் முனைவரை உருவாக்குறதுங்கிறது வேற. தொழில் முனைவருக்காக நாங்க ஒரு கடன் கொடுக்குறோம், அதுலயும் பிரைவேட் ஃபைனான்ஸ், அதுவும் மைக்ரோ ஃபைனான்ஸ் கொண்டு வந்து விட்டு அவங்களை இன்னுமே நீங்க கஷ்டப்படுத்துறீங்க. இதை மேலோட்டமாக சொல்லும் போது திட்டங்களாக தெரியுங்க. அந்த திட்டத்துக்கு உள்ள என்ன இருக்கு, அதோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன, இயல்பு நிலையில அது என்னவாக இருக்கும், அதோடைய முடிவு என்னவாக இருக்கும், இதையெல்லாம் ஆய்வு செய்து செய்யணும். நீங்க மேலோட்டமாக ஒரு தலைப்பு செய்திக்காக இந்த திட்டம் அந்த திட்டம், இங்க பேர் வைக்கிறோம், இங்க கலைஞர் அங்க கலைஞர், இப்படி பேர் வைக்கணும், இது பண்ணணும், இதெல்லாம் இல்லைங்க. மக்களுக்கு ஒரு வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில அந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்கா, அதன் மூலமாக நிம்மதியா இருக்காங்களா, இதுதான் ஒரு அரசோட செய்யறதுலாம் உங்களுக்கு பயனுள்ளது தானங்க இருக்கு. இப்ப நான் சொன்ன விளக்கம் இருக்கு, இது உண்மை. இதை பார்க்கக்கூடிய பல பெண்களுக்கு புரியும். நீங்க போய் கள ஆய்வு பண்ணுங்க, இது நடக்குதா நடக்கலையான்னு. நீங்க பெண்களுக்கு வந்து பெண்களை நான் என்ன சொல்றேன், நீங்க அதிகாரத்திலையும் பல இடங்கள் இன்னும் பெண்கள் வராம இருக்காங்களா, அந்த இடத்துல டெவலப் பண்ண சொல்லுங்க. ஒண்ணுமே வேணாங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல திமுக, வர எம்பி எலெக்ஷன்ல 20 சீட் கொடுக்க சொல்லுங்க. 20 வேண்டாம், 15 கொடுக்க சொல்லுங்க. கொடுக்கட்டும். அப்ப நான் பாராட்டுறேன். இதே இடத்துல கூப்பிட்டு என்ன உட்கார வைங்க, நான் உங்களுக்காக பெரிய ஒரு பாராட்டு மடலே திமுக எழுதிட்டு வந்து நான் அவங்கள பாராட்டிட்டு போறேன். ஏன்னா பெண்கள் 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 அவங்களை எப்போதுமே நலிந்தவர்களாக இயலாதவர்களாக அவர்களை காமிச்சுக்கிட்டே ஓட்டு வாங்குறத விட்டுட்டு அவங்கள வேறு மாதிரி அவங்கள களத்துல கொண்டுட்டு வாங்க, அவங்கள தலைவர்களாக மாற்றுவதற்கு முயற்சி எடுங்க. இன்னைக்கு உதயநிதி அவர்களை நீங்க கொண்டுட்டு வர்றதுக்கு பதிலா ஏன் கனிமொழி அவர்களை கொண்டுட்டு வரல? கனிமொழியும் இருக்காங்களாங்க, துணை பொதுச் செயலாளரா இருக்காங்க. நான் சொல்றது துணை முதல்வர் வரைக்கும் இப்போ ஆக்க போறாங்கன்னு சொல்லி நீங்க செய்தி ஊடகங்கள் எல்லாம் போட்டீங்களே, அந்த வதந்திக்கு கூட கனிமொழி அவர்கள் தகுதி இல்லாதவங்களா கேக்குறேன். அந்த வதந்தின்னு சொன்னார்ல முதலமைச்சர், அந்த வதந்தின்னு சொல்லிட்டாருல்ல, அந்த வதந்தியில கூட அவர் பேர் தானே அடிபடுது, இவர் பேர் அடிப்பட, இவங்க கனிமொழி அவர்கள் பேர் அடிப்படல. அப்ப பெண்கள் குறித்து அப்படின்னு பேசுறதுக்கெல்லாம் இப்ப திமுக நீ எஸ்சி தானம்மான்னு கேட்டாங்க, நீ ஓசி தானம்மான்னு கேட்டாங்க, ஓசி பஸ் தானம்மான்னு கேட்டாங்க. நீ எதை சொல்றது, மனு கொடுக்க வந்த பெண்ணை தலையில அடிச்சாங்க. பெண்கள் உளமாற எந்த திட்டமும் இல்லைங்க, அவ்வளவுதான். அதிமுக பாஜக ஏற்கனவே கூட்டணியிலிருந்து பிரிஞ்சுட்டாங்க. ஆனாலும் கூட அதிமுக தரப்புல இருந்து இன்னும் ஒரு கடுமையான விமர்சனம் பாஜக தரப்புல வைக்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது எப்படி பாக்கு? குற்றச்சாட்டு அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். இந்த அரசியல் இந்த தேர்தல் களம் சூடு பிடிக்க அதுல பிரச்சாரங்கள்லாம் சேர்ந்துக்குவாங்க இல்ல, அது தெரியலங்க. அதுவுமே அந்த கட்சி சார்ந்ததுன்னா நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இந்த எதிர்ப்பு பிரச்சாரங்களோ அந்த எதிர்ப்பான கேள்விகளோ அந்த கேட்கறதோ குற்றம் சாட்டுறதோ இன்னும் ஆரம்பிக்கணும்னா இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம் நீங்க. ஏன்னா நிச்சயமாக தேர்தலில் அவர்களை பற்றி சொல்வதும் இவர்களை பற்றி பேசுவதும் தானே தேர்தலா இருக்கும். ஏன்னா மக்களுக்கானது என்னன்னு பேசுறதாக இருக்க வேண்டிய களம் இப்படித்தானே இருந்துட்டு இருக்கு. அதனால இதுல நீங்க பார்க்கலாம், நிச்சயமா கூட்டணியில இல்லாத கட்சிகளை பற்றி மற்ற கட்சிகள் பேச ஆரம்பிக்கிறது இயல்பாயிடும். அது பேசுவாங்க தான். நான் அப்படியெல்லாம் யோசிக்கலைங்க. ஒருத்தவங்க கூட்டணி விட்டு வந்த உடனே வந்து அவர்களை வந்து அப்படியே திட்டணும், அப்படியே எதிர்க்கணும் அப்படிங்கிறதும் ஒரு நேச்சுரலாவும் அது இயல்பு நிலையில இருந்துட்டு இருக்கும். அது இல்லாம இருக்கிறதும் தப்புன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வெளியில வந்தேங்க. சில பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வெளியில வந்த உடனே பாட்டாளி மக்கள் கட்சியே பற்றி பேசிட்டே இருந்திருந்தா என்னோட ஸ்டாண்ட் வேற லெவல் போயிருக்கும். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். பட் என்னுடைய வேலை அது இல்லை. நான் மக்கள் பணிக்காக வந்தேன். மக்கள் பணி என்னால் இயன்ற அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யணும்னு நினைச்சேன்.
நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து வெளியே வர்றதுக்கு காரணம் அதிமுக கூட்டணிக்கு போறாங்க அப்படிங்கிறதுனால தானே? நான் அதுக்கு தெளிவா விளக்கம் கொடுத்துட்டேங்க. அவங்க 2 கூட்டணிக்குமே போக மாட்டேன்னு சொல்லி தான் அந்த கட்சியில சேர்த்தாங்க. அப்பவே அந்த இடத்துலயே சொன்னேன், அப்படி நீங்க கூட்டணிக்கு போறா இருந்தா நாங்க ஏன் இங்க வரணும், நாங்க நேரடியா அதிமுகவுல சேர்ந்திருப்போமே தான் சொல்லி பேட்டியே கொடுத்தேன். அந்த இடத்துல நான் குறிப்பிட்ட பேட்டி மிகப்பெரிய பேட்டி. அதை நீங்க அரை மணி நேரமா சுருக்கி பார்க்கும்போது எடிட்டிங்ல வந்துட்டு நான் மிக தெளிவாக சொன்னேன். என்னுடைய குடும்பம் கூட, என்னுடைய மாமனார் அதிமுகவை சேர்ந்தவர், என்னுடைய மாமியார் எக்ஸ் டவுன் சேர்மனா நகர மன்ற தலைவியா இருந்திருக்காங்க. இது எல்லாம் குறிப்பிட்டேன். நீங்க ஃபில்டர் பண்ணிக்கிட்டீங்க. நான் சொன்னது பொதுவாகவே ஒரு ஒரு அடிப்படையான காரணத்துக்காக தான் ஒரு கட்சியில் இணைகிறோம். அந்த அடிப்படையிலேருந்து அவங்க நழுவிட்டாங்க அப்படிங்கும்போது அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி வெளியில வந்தேன். இதுதான் என்னுடைய இன்னைக்கும் அதுதான் மனநிலை. யாரையும் வந்து நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்கள் கட்சி நடத்த முடியாது. உங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சுட்டு நடத்தலாம். நான் இப்போ வந்து மது நோயாளிகள் அதிகமாயிட்டாங்க, மதுவை எதிர்க்கிறேன் அப்படின்னு நம்ம போகலாம். மத சார்பின்மை எனக்கு இருக்கணும், எந்த மதத்தையும் பிரித்து பார்க்கக்கூடாது, எல்லாரும் பயனடையணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், இது என்னோட கட்சி கொள்கை. இதை வைத்து நான் சேர்க்கலாமே தவிர நான் இவங்கள்ட்ட சேர்க்க மாட்டேன், அவங்கள்ட்ட சேர மாட்டேன், அவங்க சொன்னது தவறு தானே. அப்போ அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறத நான் வெளிப்படுத்திட்டு வெளியில் வந்தேன். மக்களவை தேர்தலில் உங்கள் கட்சி எத்தனை தொகுதிகளில் போட்டி போடுறதா? இல்லை, போட்டி போடுறது இல்லைங்க. இன்னும் அந்த அளவுக்கு கட்டுமானமாக நம்ம கட்சி வந்து கட்டமைப்பில் இன்னும் அமைச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் மிகச்சிறப்பாக செயல்படுவோம். அதற்கான பணிகளில் ஈடுபட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு காலையில் வந்திருக்க செய்தி, காயத்ரி ரகுராம் அவர்கள் வந்து அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அவங்க நிலைப்பாடு எதில் இணைந்தாலும் நல்லா இருக்கட்டும், வாழ்த்துக்கள். காயத்ரி ரகுராம் வந்து தொடர்ச்சியாக வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருந்தாங்க. சோசியல் மீடியாவில் பாஜக எதிர்ப்பு ஸ்டாண்டு தொடர்ச்சியாக பதிவு பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவங்க மூலமாக அங்கே ஒரு காய் நகர்த்துறதுக்காக எடப்பாடி இந்த பிளான் பண்ணியிருப்பாங்களா? இல்லை, இது வந்து திரு எடப்பாடி அவர்கள் பிளான் பண்ணி காயத்ரி ரகுராம் இணைஞ்சிருக்க மாட்டாங்க. காயத்ரி ரகுராம் விருப்பப்பட்டு தானே போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிலைப்பாட்டுக்கு சரின்னு சொன்னோன்னு தான் கட்சியில் இணைச்சிருப்பாங்க. இதெல்லாம் சாதாரணமாக பேசிக்கான விஷயம் தானே. அப்போ கண்டிப்பாக யாரையும் தடுக்க மாட்டாங்கல்ல. இப்போ நீங்கள் இதான் பேசணும்னு விருப்பப்படுறீங்கன்னா சரி பேசுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இவங்க வந்து எப்போதுமே திரு அண்ணாமலை அவர்களை எதிர்த்து பேசணும், அவர்கள் செய்கிறத வந்து வேறு விதமாக எழுதுறது, இதுதான் அவர்கள் காயத்ரி ரகுராம் பொதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், அப்போ அதை வந்து இவங்க தடுக்க மாட்டாங்க, யாரும் தடுக்க போகிறதில்ல, அவ்வளோதான். நேர்காணலில் கலந்து கொண்டு உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. 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 ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.